இன்னும் 205 நாள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிய. அதுக்குள்ள என்னால 6 பேக்ஸ் வைக்க முடியுமா? முடியாதான்றது நெறைய கொஸ்டின் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளே ஒரு புலம்பல் வீடியோவா தான் இருக்கும். நேத்து தான் சண்டே ஃபன்டேன்னேன். மண்டைய உடைச்சுட்டாய்ங்க. அவ்வளோதான். இந்த மாரி ஜோக் இனிமேல் தவிர்த்துருவேன். கவலைப்படாதீங்க. காலங்காத்தால எந்திரிச்சு வைபா ஜிம்முக்கு போலான்னு போனா, சரியான மழை. சரி ஓகே மழை இப்ப நின்று அப்ப நின்று ஒரு 1½ மணி நேரம் மனசாட்சியே இல்லாம தாராளமா பெஞ்சுச்சு. மழை ஏன் பெய்யுதுன்னு திட்ட முடியாது. அடுத்து ஒரு வாரத்துக்கு பெய்யாம இருப்பேன். வெயில் உச்சி கட்டத்துல இருக்கும். அதனால கொஞ்ச நேரத்துல எப்படி காம் ஆயிருவேன்னு தெரியும். காம் ஆனாலுமே ஜிம்முக்கு போய்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு நமக்கு ஷோல்டரு நாளாக வெயிட் லிஃப்டிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மசில் இதெல்லாம் தெரியறது கஷ்டம். ஏன்னா அதுக்கு ஃபேட் எடுத்து சேர்ந்து ஆகணும். நம்ம தான் சைடு சாக்கில் ஏதாச்சும் அள்ளிடுறோம். பழக்கத்தை விட இப்பெல்லாம் வெயிட் எல்லாம் நல்லாவே தூக்க முடியுது. ஹெவி லிஃப்டிங் தான், ஈகோ லிஃப்டிங்லாம் இல்லை. அப்புறம் ஏன் இன்னும் உனக்கு 6 பேக்ஸ் வர மாட்டேங்குதுன்னா நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. வாயை மூடியே தான் வைக்கணும் போல. நீங்க நினைக்கலாம் ப்ரோ ஜிம் கண்டென்ட் போடுற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. 25 வருஷமா தின்னு தின்னு வளர்ந்த வாய் திடீர்னு நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நிறுத்தி தான் ஆகணும் 6 பேக்ஸ் வரணும்னா. ஏன்னா பாடி வெயிட் ஈஸியாக குறைஞ்சிடும். பாடியோட ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சா 6 பேக்ஸ் விசிபிளா தெரியும். அப்பதான் உள்ள இருக்க ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியணும்னா நிறைய டயட்ல இருக்கணும், நல்ல டயட்ல இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம மூளை கோஆப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுமையாயிருச்சு. பாதி வீடியோ நான் எடுக்கவே மறந்துட்டேன். ஒரு மாதிரி கொயின்னு தான் சுத்திட்டு இருந்தேன் ஜாம்பி மாதிரி. அதனால வீடியோ அளவா தான் எடுத்தார் நண்பர்களே. என்னை மன்னிச்சிருங்க. இந்த நாள் முடிஞ்சிருச்சு. நீங்களே ஏதாச்சும் முயற்சிங்க நண்பர்களே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இது நான் 6 பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோட் 99.